ஓகே. முடிமானவர்கள் வந்து கட்டாயம் நீ கவர் அவுட் பண்ணி போகணும். ஏன்னா சொல்றேன்னா எனக்கு அவர் பேரே வந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. என்னன்னா நான் வந்து பிள்ளைக்கு வந்து ஜூம் கிளாஸ் பண்ணிட்டு நான் என்ன வேலை பார்க்க போகும்போது போனால கேம் விளையாடிருக்கேன். ஜூம் கிளாஸ் பண்ணி வச்சு கேம் விளையாடிருக்கேன். என்னெல்லாம் எனக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிங்க. ஸோ அதனால வந்து நீங்க என்ன செய்யணும்னா மேக்ஸிமம் வந்து கவர் அவுட் பண்ணிட்டு நல்லா லாஸ்ட் கிளாஸ் இருந்தா யாரு கடைசி கிளாஸ் இருந்தவங்க யாரு இந்த நிறைய பேருக்கு பார்க்கறது கடைசி கிளாஸ் யாரு இருந்தீங்க சரி ஓகே பாப்போம். நான் கடைசி கிளாஸ்ல சூத்திரம் பார்த்தாங்க. ஆனா இதுல நிறைய பேர் இல்ல என்பதால நான் திரும்ப வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணி போறேன். திருப்பி மென்ஷன் பண்ணக்கூடாது. நீங்க வந்து அந்த மென்ஷன் பண்ணக்கூடாது. நான் வந்து கடைசியா பார்த்தது வந்து இப்ப நான் வந்து சொல்ல போறது என்னன்னா தேர்ட் மூவி பாடம் நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி கட்டிக்க போறோம். தேர்ட் மூவி பாடம் படிச்சு வேற மலரத்தோட மீனிங் தேர்ட் மூவி பாடத்தை முடிச்சு திருப்பி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இயர் ரிவ்யூ எல்லாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இயர் ரிவ்யூ எல்லாம் நான் பார்த்தோம்னா அதுக்கு கூட வந்து என்ன இருக்கு உங்களுக்கு தேர்ட் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் பாடம் வேற. அதனால நாங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் இதே பாப்போம். இப்ப இந்த தேர்ட் வந்து புரிஞ்சா இப்ப நான் பார்க்க போறது வந்து சூத்திரம் வந்து நாங்க இதுல வந்து நான் முக்கியமா பார்க்க போறது வந்து எழுவாய் மாற்றம். சரியா, எழுவாய் மாற்றம். நான் அன்னைக்கு வந்து கொஞ்சம் எழுவாய் மாற்றம் பார்த்தேன். அப்ப எழுவாய் மாற்றத்துல நான் கேட்கிறேன்னா ஒரு சமணி பணிக்கால வந்து சமணி பணிக்கால வந்து சமணி பணிக்கால கூட்டுறவு சமணி பணிக்கால தான் செய்யும். சமணி பணிக்கால கூட்டுறவு சமணி பணிக்கால தான் செய்யும். கலிப்படு கதை இல்ல அது புளியோ பெரிய புளியனா சொல்றேன். இதுல நீங்க வந்து சரியா சொல்லுங்க. இல்ல இல்ல இதுதான் அப்படியே வாயத்துல கதை கதை கிளியரா கதை நீங்க இது பண்ணாதான் கிளாஸ்ல நீங்க பண்ணி கொண்டு படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு கொள்றாங்க. என்ன மாதிரி வந்து விளக்கம் உங்களுக்கு விளக்கம் இதெல்லாம் எனக்கு தெரியக்கூடிய. அதனால நீங்க வந்து கேள்வி சரியா சொல்லுங்க. அது எந்த பிரச்சனையுமே இல்ல. தப்பு விட்டு தெரிஞ்சதால உங்களுக்கு எக்ஸாம் போடலாம். உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப நீங்க எல்லாமே சரியா போறீங்க. இல்லாட்டி வாயை மூடி சமக்கா இருக்கீங்களா உங்களுக்கு வந்து எக்ஸாம் போடணும்னா தான் உங்களுக்கு சரியா புரியலையா புரியுது. உங்களுக்கு இது வந்து கட்டாயமா நடந்துருக்கு. அதாவது எக்ஸாம் எழுதிட்டீங்க, நான் செஞ்சது சரியா, நாம வந்து இந்த மாதிரி போடுறது சரியா இல்லையா, ரெண்டாவது உங்களுக்கு அப்பதான் உங்களுக்கு யோசிப்பீங்க. எக்ஸாம் ஹால்ல வந்து நான் செஞ்சது சரியா இல்லையா சரியா அப்ப யோசி. இப்ப நீங்க பிளாவுக்கு நீங்க படிச்சு அதை திருத்தினீங்க. பிளாவுக்கு இல்ல அதை நீங்க திருத்தினீங்கன்னா எக்ஸாம் ஹால்ல அடுத்த வேலையை நான் பிளாவுக்கு அதை திருத்தி எப்படி செய்யணும். அப்ப மூளை பண்ண உங்களுக்கு என்ன செய்யும் ஐடியா வருது. அதனால கதை பிளாவுக்கு பரவாயில்ல கதைங்க. யாரும் பிடிச்சிருந்த போறது இல்லை, யாரும் உங்களை பார்த்து சிரிக்க போறதும் இல்லை. இங்க படிக்க வந்தாங்க. ஒருத்தருக்கு தெரிஞ்சது இன்னொருக்கு தெரியாம இருக்கலாம். அது சின்ன விஷயமா இருக்கலாம், சின்ன டவுட்டா இருக்கலாம். என்ன நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். சரியா, இப்ப எனக்கு சின்ன டவுட், இப்ப நான் சொல்றேன் எனக்கு ஒரு சின்ன டவுட், அதாவது 5 தெரியாது. சரியா, ஆனா எல்லாருக்கும் தெரியும். அப்ப நான் என்ன செய்யக்கூடாது, வெட்கப்படக்கூடாது. 5 எடுக்கிறது நான் வந்து கேட்கணும். நான் வந்து வெட்கப்படக்கூடாது. அவங்களுக்கு தெரிஞ்சுட்டாங்க சின்ன டவுட்டா இருக்கு. அப்ப நான் இதை கேட்கலாம் அந்த மாதிரி வரைக்கும் உங்களுக்கு சின்ன டவுட்டா, அவங்களுக்கு அது சின்ன டவுட்டா, உங்களுக்கு பெரிய டவுட். அதனால நீங்க தீர்த்து கொண்டு போக படிப்படியா நீங்க மேலே வரீங்க. சரியா, அப்போ அதனால சமணி மணிக்கால என்ன செய்யும் சாயாவா பார்க்கணும். அதனால சாயா சமணிக்கால என்ன செய்யும் சகவா. அதனால பெரிய சமணிக்கால என்ன செய்யும் பிரிப்பை. பாதிக்க போறது. அப்ப பாதிக்க இப்ப என்னன்னா இப்போ போட்டு அதுக்குள்ள 5 சதக 3 சதக 2 இப்படி இருக்குன்னா இந்த பிரேக்கெட் ரெண்டு
பெருக்குது. பெருக்குது. அப்ப என்ன செய்யணும்? இது இவ்வளவு வந்து இலக்கம் அப்ப அப்பைக்குள்ள இந்த பெருக்குற இந்த கொண்டு சரியா? அப்படி இல்லாம இப்படி ஒன்றுமே இல்லாம இப்படி இது இப்ப பாத்தீங்கன்னா என்ன செய்யணும்? இந்த அஞ்சு கொண்டு போய் வைக்க மாட்டோம். அது என்ன செய்யுதுன்னா அது ஜோடியா இருக்கு. 5 வந்து x ஓட ஜோடியா இருக்கு. அப்ப நான் போய் ஜோடியா வந்து இப்ப குழப்ப மாட்டேன். அவங்க கொஞ்ச நேரத்துக்கு ஜோடியா இருக்கு பண்ணிட்டு அதுக்கு வேண்டாம் செய்யணும்னா இந்த தண்ணி இங்க ஊத்தி இருக்கிறது, பெருக்கி இருக்கிறது, தண்ணி ஊத்தி இருக்கிறது, கழிச்சு இருக்கிறது சமணமான ஒரு சாண்டோ தண்ணி சிங்கிளா இருக்காங்க. வெளியே தண்ணி தண்ணி போட்டு ஜோடி பிடிக்கும். முன்னுக்கு ஜோடி பிடிக்கும் மாட்டோம். சிங்கிளா இருக்க எல்லாத்தையுமே மர்டர் பண்ணிட்டு நீ அதுக்கு பிறகுதான் நீங்க பெருக்கிறாங்க நாங்க பார்ப்போம். சரியா? இதுவே இவ்வளவு சரியா? அப்படி அதுல சிங்கிளா என்ன செய்வோம்? அதுதான் எழுவாயாக்கள் வந்து உங்களுக்கு முக்கியமா இருக்கிற விஷயம். சரியா? அப்ப இங்க பாருங்க. நேர்கோட்டியடி சமன்பாடு தெரியும். அப்ப நேர்கோட்டியடி சமன்பாடு என்ன? b சமன் u சமன் a இதுல நம்ம கேக்குறாங்க a எழுவாயாக்கள். அப்ப எனக்கு வேணுமானால் வந்து என்ன? a வந்து சமன்பாடு பிரித்து போணும். நிச்சயம் a சமன் என்பதால் விரிவாக்கம். அதாவது a சமன் மிச்சம் இருக்கு என்று பார்க்கிறது a எழுவாக்குரிய விரிவா இருக்கு. அப்ப நான் என்ன செய்வோம்? அதுக்குரிய டெக்னிக்க போவோம். அப்ப நான் இப்படி நீங்க சொல்ல மாட்டேன். நான் மாத்தியங்கள எனக்கு a வேணும். u சமன் a சமன் b ரெண்டு மட்டும் தான். இங்க இருக்கிறது இங்க போட்டு இங்க இருக்கிறது போட்டாலும் இந்த பிராட்டி அடிக்குது. இங்க இருக்கிறது பிராட்டி அடிக்குது. அப்ப u சமன் a சமன் b u சமன் a சமன் b தான். u சமன் a சமன் b b சமன் u சமன் a சமன் b. இப்ப நான் என்ன என்னது? தனியே இருக்காங்க. இப்ப இதுல பிரேக்கர் போட்டுட்டோம். பிரேக்கர் போட்டு இங்க அப்படி பிரேக்கர் அத அட்ஜஸ்ட் பண்ண முடியல. இங்க வராது பிரேக்கர் இல்லாம ஒருத்தர் சோடியா இருக்கு, இன்னொருத்தர் வந்து தனியா இருக்கு. இப்ப u இருக்கு. இப்போ வந்து u எழுவாக்குறது கேட்டா u ஓட ஜோடியா இருக்க என்ன செய்யறாங்க? கூட்டிட்டு இருக்காங்க. அப்படியே ஜோடி பிரிச்சாங்க ஒண்ணுடா. சரியா? u எழுவாக்குறது கேட்டா u தாக்கா u மட்டும் சமத்துக்காக இருக்கும். அத தாண்டி மிச்சம் எல்லாத்தையும் சொல்லணும். ஜோடி கொடுத்து நீங்க ஜோடியா போய் அங்கால அடுத்த பக்கம் போய் ஜோடியா இங்க கூட்டிட்டு இருக்க அங்கால அவர்கள் கழிச்சிட்டு அப்ப ஜோடி அப்படியே கழிச்சு நாங்க இங்க கழிச்சிருவோம். இப்ப வந்து ஜோடிக்குள்ள இருந்து ஒரு ஆள் கேட்டு அப்ப ஜோடிக்குள்ள இருந்து ஒரு ஆள் சிங்கிள் ஆளாக வந்து அடுத்து கிடைக்கும். அப்ப சிங்கிள் ஆளாக என்ன பிளஸ் இருக்கும். சும்மா நார்மலா சொல்றது என்னது? சமலா எடுத்து போகுது. அப்ப சக u வந்தது சமணிக்காக என்ன செய்யும்? சாய u a p சமன் b சாய u. சரியா? இப்ப பாருங்க. இப்ப நீங்க சிங்கிள் ஆக ஜோடிப்பீங்க. அப்ப நீங்க ஜோடியா உடைச்சு கலப்போம். உங்களுக்கு a ஓட p என்ன செஞ்சிருக்கு? பெருக்குப்பட்டி. அது இங்க வந்து என்ன செய்யும்? பிரிவு. மொத்தமா பிரிவு. அப்ப a சமன் b சாய u இவ்வளத்தையும் வந்து t ஆல பிரிப்போம். அப்ப என்ன சொல்றது? a சமன் b சாய u க்கு t என்று எழுதுறோம். விளக்கி எழுதணும். இது வந்து சமன்பாடு நேர்கோட்டியடிகள் சமன்பாடா இருக்கு. சரியா? சமன்பாடுகளை நிறைய ஒரு சமன்பாட்டின் ஐடியாவை பார்த்துக்கொள்வோம்.
C சமன் L சமன் A சமன் N sin of D. இதுல வந்து என்ன வரும்? இதுல என்ன வரும்? இதுல கவனம் நிறைய வராது. இந்த எழுவாயிரம் அடிப்படை தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு ஈஸியா இருக்கு. எழுவாயிரம் உங்களுக்கு தெரிஞ்சா உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கு. அதனால தீபாவோட விளையாடு சரியா? இதுல பாருங்க என்ன எழுவாயிரம் என்ன வந்து புகழ்தரமா உங்களுக்கு இப்போ ஒரு ராணி உள்ள வந்து பாதுகாப்பாக இருக்கு. பாதுகாப்பாக வச்சு இங்க வந்து ஒரு ராணி ஒளி இருக்கு. இப்ப நான் ஒரு ராணி வைக்கவே இல்லாது. அப்ப வெளியில இருக்க சிப்பாய்கள் எல்லாத்தையும் தட்டி விட்டுதான் என்ன ராணி டீல் பண்ண போறோம். அதுக்கு உங்களுக்கு வந்து உள்ளுக்கு போய் இங்க வந்து ஏதோ பிரேக்கர் போய் வெளியில வர டெக்னிக்கு நாங்க போட்டி இருக்கு அப்படி இருக்கு. அப்ப நான் வந்து டீல் பண்ணல. அப்ப நான் எந்த நேரத்துல போறோம். அப்ப இந்த இதெல்லாம் நம்ம பண்ணலாம். எல்லாம் நம்ம போயினால தான் நம்ம பண்ணலாம். என் சாயா வந்து D சமன் சரியா பண்ணலாம். எந்த இப்ப பாருங்க இவ்வளவு மந்தி ஓடியா இருக்கு. இவ்வளவு மந்தி ஓடியா இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? ஜோடி இல்லாத ரெசிஸ்டர்ல நம்ம சிங்கிளர் A கொண்டு தாக்கி காட்டுவோம். அங்கால போடுவோம். A என்னது? சகை. ஒரு எலிமெண்ட் சகவோ சகவோ இல்லாம பிரிக்காத விசிடாத பிரமாணம் என்ன? சகவா இருக்கு. அப்ப சகை அது இங்க வந்து என்ன செய்யும்? சயையாக வரும். அப்ப n சய 1 D சமன் L சய A. சரி அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? D ஏ பிரிக்கணும். D ஏ பிரிக்கணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா n சய n தான் ஆனா என்னோட சய 1க்கு பிரேக்கெட் ஓடுது. அப்ப பிரேக்கெட்டுக்கு நாம ஒரு கை வைக்கல. அப்ப என்ன செய்யணும்? பிரேக்கெட் வெளியில அவர் பிரேக்கெட்டுக்குள்ள வெளியில ஏத்திடுவோம். அப்ப இங்க D வந்து என்ன செஞ்சிருக்கு? பெருக்கிட்டு அது இங்க வந்துட்டா பபக்கு பிரிக்கு. அப்ப n சய 1 சமன் L சய A க்கு D. சரியா? இப்ப பாத்தீங்கன்னா இப்ப சரி இப்ப எல்லாமே ராணியை போட்டு எல்லாத்தையும் உடைச்சாங்க. இப்ப ராணியோட ஒரு ஆள் கை வலிக்கிட்டு அப்ப அவர் இப்ப ஒரு ஆள் சிங்கிளா இருக்கு. ராணி அந்த கோட்டையில அந்த கோயில வந்தாச்சு இப்ப ஒரு சிங்கிள் இருக்கு. அவ இவரே நிக்கிறாங்க லெவல்ல தட்டிக்கலாம். சைவன் என்ன சஹவுண்ட் சஹவுண்ட் அப்ப சஹவுண்ட் அதெல்லாம் ஒரு கூட்டு குஞ்சால அது வந்து ஒரு நம்பர் ஆயிருக்கு. சரியா? இவ்வளவு நம்பர் ஆயிருக்கு. இது சஹவுண்ட் நம்பர் போகுது n சமன் L சய A க்கு D. இவ்வளவு வந்து நம்பர் அதோட இந்த ஃபார்ம் இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். A பக்கத்துல தெரியும். அது ஒரு நம்பர் ஆயிருக்கு. அது இல்ல இவ்வளவு மாதிரி கேட்கணும். உங்களோட ஒரிஜினல் நேம் மட்டும் இருக்கு. அந்த ஐபோன் வந்துருக்கீங்க, சில பேர் ஃபோன் வந்துருக்கீங்க, சில பேர் வந்து டிஃபால்ட் ஆகறதா அப்படியே வரும். அதுல போய் ரீநேம் கொடுத்தீங்கன்னா நம்ம போய் போடுங்க. ஒரிஜினல் இருக்கு. முடிவான கமெண்ட் பண்ணிருங்க. ஏல என்ன நீங்க தெரிஞ்சுக்கிட்டா தான் நல்லா இருக்கும். படிக்கல சில தகவல் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ഇതിലെ ഡി എഴുതാൻ കേട്ടാ ഇതിലെ ഡി എഴുതാൻ ഇതേ ഡി എഴുതാൻ ഡി എഴുതാൻ என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் வந்து இந்த பக்கம் டி என்ற பக்கம் அத நம்ம முன் பக்கம் எழுதி டி சமன் எல் இப்படி இருக்கு. இப்ப டி எவ்வளவு டி ஓட என்ன வந்து பெருக்கி இருக்கு. அப்ப நான் இதுல போய் கம்பேர் பண்ணேன். a வந்து
தனியே கூட்டிட்டு இருக்கு. அப்ப அதுல நம்ம என்ன செய்யும் கழிக்கும். ஆகவே n சாய 1 d சமன் l சாய a. இப்ப பாருங்க d யோட n சாய 1 ஒரு நம்பர் முழுசா ஒரு நம்பர் இருக்கு. இதுக்குள்ள போய் உடைச்சு சாய 1 அப்படியே அங்க போட்டு அப்படியே செய்ய கூடாது. ஏன் பிராக்கெட்டோட ஒரு d வந்து கேக்குது. d வந்து n சாய 1 கேக்குது. அப்படி இது ஒரு ஜோடி இது ஒரு கண்ணாடி வரும். அப்ப இருக்கு. அப்படியே ஒரு பிராக்கெட்டோட இல்ல. அப்படியே தள்ளி விடலாம். d தான் என்ன ஒவ்வொரு தள்ளி விடலாம். தள்ளி விட என்ன வருது? d சமன் l சாயக்கு n சாய 1. சரியா? விளக்குறதா? எஸ் சார். அழிக்கிறது. இதை எழுதி சொல்லுங்க. எழுதிட்டீங்களா? அதுல இங்கு L சமன் 24 A சமன் 3 n சமன் 8 d சமன் 4. இங்கு L சமன் 24 A சமன் 3 n சமன் 8 d சமன் 4. என்ன செய்யணும்? ஒவ்வொன்றை கொண்டு பிரதிநிதிப்போம். இப்ப நார்மலா d எழுதுறதாக சொல்லாமையே அந்த சமன்பாடு தான் இந்த சமன்பாடு தான் எடுத்து d ல சமன்பாடு யாரு என்று கேட்டா என்ன சொல்லணும்? உடனே d எழுதுறதாக ஆக்கி இத கொண்டு நம்ம எழுதிடும். சரியா? விரைவில் என்ன போகுது? d சமன் 3 24 3 கீழே 82 1. அப்ப 24 3 51 கீழே 3. இதுல வந்து உங்களுக்கு கேள்வி R1 கேபிட்டல் R வந்து கேபிட்டல் R சமன் 3
R2 வந்து R1 யாருக்கு வைக்கணும் அது R1 70,000 சொல்லாமலே இதுதான் நான் எழுதிக்கணும் R1 காமன்னா R1 70,000 இப்ப R1 வந்து பாத்தீங்கன்னா இங்க தரல இருக்கு எனக்கு R1 காமணும் நான் எழுதிக்கணும் R1 என்ற பக்கத்துல எழுதுறது 1 R1 சமம் 1 R2 சமம் 1 R இப்ப பாருங்க R1 என்றது 1 R1 இருக்கு இங்க கூட்டிட்டு இருக்கிறாரு R2 எனக்கு ஒண்ணு கிளாஸ்க்கு தேவையோ இல்ல அப்ப என்ன செய்யணும் கொஞ்சம் நீங்க கலக்குதா ஒண்ணு கிளாஸ்க்கு கொஞ்சம் நீங்க படம் கழிப்படம் ஒண்ணு R1 சமம் கேபிட்டல் ஒண்ணு கேபிட்டல் ஆசாய ஒண்ணு R2 எனக்கு R1 தான் தேவை ஆனா R1 ஒண்ணு கிளாஸ் இருக்கு அதுக்கு பக்கத்துல தேவையில்லை ஒண்ணு கிளாஸ் இருக்கு அப்ப அவன் கலக்க சொல்றோம் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நான் R1 கலரை மாத்தேறானே என்ன கலக்க சொல்றோம் இருக்கு அப்ப நான் எவ்வளவு முகமா சொல்றேன் R1 மாதத்துக்கு முகமா சொல்றேன் R2 வந்து சொல்லிருக்கேன் R2 வளர்த்தீங்கன்னா R2 சரி R2 वाला R2 कितना दे निजाम R ஒன்றாம் தடிக்குனா சரியா வந்து R1 இப்ப நான் என்ன செய்யறேன் R1 கேளு இப்ப நான் என்ன செய்யறேன் தலகலாக்கம் இப்ப அதாவது சும்மா தலகலாக்கம் இங்கால நம்ம ஒன்று இங்க தலகலாக்கம் இது வந்து வேற அப்ப நான் இப்ப இது சின்னமா இருக்கு இது சின்னமா இருக்கு அப்ப நான் என்ன செய்யலாம் இத ரெண்டு அடிச்சேன் R1 அதே மாதிரி இது ரெண்டு அடிக்கணும் ஓகே ஓகே ரெண்டு R2 R2 மைனஸ் R2 விலங்கலோ விலங்கலசு நான் சொல்றது சரியா இந்த ரெண்டு அடிக்கிற கணக்கு நடக்குது இப்படி கேட்டு மட்டும் யாரா அந்த ரெண்டு நிலையில மட்டும் ஃபுல்லா கேட்கல படிக்கிறீங்களா கடைசியா உள்ளது விலங்குகள் பெருக்கப்படும் பிரிப்படும்
இதெல்லாம் மொத்தமா இப்ப ஆறு என்ன செய்யணும் ஆறு பிரதிநிதிக்கும் மூன்று ஆறு மூன்று 18 மூன்று விளக்காடுகள் அப்ப 18 மூன்று 18 மூன்று ஆறு விளங்குதானே எழுதிட்டீங்களா எழுதி மாய்க்க எழுதிங்களா எழுதியாச்சு சரி உங்களுக்கு சகாலமான சயவாகம் சயாகாலமான சகவாகம் சமணங்களமான பெருக்கலாகமான பெருக்கலாக சொல்லியாரு. இப்ப நான் வர்க்க மூலம் மூலமா சரியா வர்க்க மூலம் வர்க்கமூலம் அடையாளம் வர்க்கமூலம் புரியுது அறியாமல் சரியா வர்க்கமூலம் அதாவது சரியா பாருங்க இந்த ரெண்டு கொண்டு போய் சஹரன் கொண்டு போய் மைக்கு போட்டா சஹரன் என்ன வர்க்கம் 4 சஹரன் கொண்டு போட்டா அது வந்து என்ன வர்க்கம் சமனால தான் இருக்குமே சஹரன் சஹரன் அவரை சமனா அதனால விட வந்து சரியா அப்ப இது பாருங்க வர்க்கமூலம் ஆகுது என்றது என்ன விளக்கம் இங்க என்ன இருக்கு நான் சொன்னேன் ஒன்றின் வாய் இருக்கு அதாவது இதெல்லாம் பிரித்து வெச்சா சமணர்களான என்ன செய்யும் பெருக்கும் பெருக்கிறது சமணர்களான என்ன செய்யும் பிரிக்கும் அப்ப தலலமாக அதனால என்ன அர்த்தம் என்றால் ரெண்டு இங்கால இதுக்கு ரெண்டு இருக்குது இங்கால எப்படி வந்ததுன்னா அறியாமல் அந்த அறியாமல் அர்த்தம் சரியா இங்க ரெண்டு இருக்கு சமணர்கள் அர்த்தம் இங்க இருக்கு அடுத்துலயே ஒன்று ரெண்டா ஞாபகம் இங்க ரெண்டு வர்க்கமா செஞ்சா அடுத்துலயே இந்த ரெண்டு போகுது ஒன்றின் ரெண்டு இன்னொரு ஞாபகம் வச்சுக்கணும் வர்க்கம் மூலம் குறி வந்தது இப்படிதான் இருக்கிறாங்க இதுக்கு இல்ல ஒரு ரெண்டு போடலாம் இது உள்ள ரெண்டு போட்டா சரியா இதுவே y kanan sama a எப்படி செஞ்சா y வந்து எப்படி பண்ணா kanan மூல இந்த மூல போடு இந்த வர்க்கம் இது இந்த மூல போடு a போடு அதான் kanan மூல இந்த மூலடா kanan மூல அதான் நான் என்ன சொன்னா a ஒன்றின் மூன்றாம் இங்க மூன்றாம் இருக்கிறது சமண கிராமத்தினால் ஒன்றின் மூன்றாம் அதுதான் kanan மூல
இங்க வர்க்கமாக சமணி முடியாம என்ன செய்யும் வர்க்கம் மூலமாக அதாவது வர்க்கம் ஒன்றின் ரெண்டாயிரம் மூன்றாவது ஒன்றின் மூன்றாவது இப்ப நாலாவது இருக்குதுன்னா இதுக்கு இல்லைன்னா சரியா அது சரி அதான் வர்க்கத்தை வந்து உங்களுக்கு ரெண்டு இருக்கு ஆனா நான் பொதுவான சமன்பாடு போடுறது தெரிஞ்சு போட தேவை இது நோட் பண்ண வேண்டியது உங்களுக்கு விளங்குறது நோட் பண்ணிக்கலாங்களா உங்களுக்கு நோட் பண்ணிக்கணும் சரியா அழிக்கிறேன் அழிக்கிறேன் சொல்லுங்க ஓமா இல்லையா எல்லாரும் போயிட்டீங்களோ சரி அப்ப இப்ப நான் வர்க்க முடியாத இருக்காது தானே அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா a சமம் π r வர்க்கம் இதுல வந்து r ல என்ன நடக்கும் சொல்லுங்க r நடுவுல என்ன நடக்கும் எப்படி வரும் தூரம் எழுதுங்க இதோட பெருக்கி இது வந்து தனி 6 போடுறோம் 6 அப்ப என்ன பாருங்க r வர்க்கம் இருக்கு அதோட பைக்கு என்ன செஞ்சிருக்கு பெருக்கி இருக்கு பெருக்கினா என்ன செய்யும் பிரிவு வர்க்கம் இதுல r தான் காணணும் ஆனா பை வந்து r வர்க்கத்தை பெருக்கி இருக்கு அதனால என்ன செய்யும் பிரிக்கும் அவை வர்க்கம் a into π என்று வரும் சரி இப்போ நான் என்ன சொன்னா வர்க்கம் என்ன வரும் வர்க்கம் மூலம் வரும் சமோசை வர்க்கம் மூலம் வரும் ஆக சமோசை இவ்வளவு வர்க்கம் மூலம் வரும் சரியா பிளாக் அடிக்க இங்க பாருங்க வர்க்கம் வர்க்கம் இங்க வரையில சமோசை வர்க்கம் மூலம் வருது ஆனா வர்க்கம் மூலம் சமனுக்கு அங்கால போயிட்டு சம வர்க்கம் மட்டும் தான் வருது சரியா அது சமோசை வந்து இப்படி a சமன் வர்க்கம் மூலம் a சமன் 5 ரெண்டா a சமன் இங்க வர்க்கம் மூலம் சமன்பாடு வர்க்கமா அவ வர்க்கம் மூலம் சமன்பாடு வர்க்கமா ஆனா a சமன் வர்க்கம் போகுது 5 க்கு வர்க்கம் தான் இருக்கு சமோசை வராது சரியா இங்க சமோசை வராது 5 க்கு வர்க்கம் தான் நேரா வர்க்கம் மூலத்துக்கு கொடுப்பானது வந்து நேரடி கொடுப்பானது தான் இருக்கும் மறைமுகமான தட்டடி இருக்கு நம்ம என்ன சொல்றேன் ரெண்டு மைல்கள் நான் மெய்யெல்லாம் வந்து நத்தம் கொடுத்து பார்த்து மரபுரமான வந்து அது தட்டடி ஐ இதுல வந்து பாத்தீங்கன்னா வர்க்கமாவைகள் வந்து சமோசை வராது ஆனா வர்க்கமாவைகள் சமோசை வராது சரியா நோட் வச்சுக்கோங்க எழுதிங்களா எழுதினா சொல்லுங்க
ஓகே ஓகே. நீங்க செக் பண்ணி எனக்கு தெரியாது. ஏன்னா நான் அடிக்கடி பார்த்துட்டு இருக்கேன். அது வரலாறு நான் பார்த்தா இல்ல. மியூட் பண்ணி கேக்குறது நான் மியூட் பண்ணேன். T சமன் 2π வர்க்கமூலத்துல LOT. இதுல வந்து L வராது. இது வந்து என்ன சமன்பாடு ஏரியோமெட்ரிக் ஒரு ஊசல் ஒரு கையில வந்து ஒரு கூட்ட கட்டிட்டு ஒரு ஊர்ல கட்டி போட்டு இப்படி ஆட்டி விட்டா அது வந்து ஒரு வலையை நினைச்சு வியாதி ஊசல் வியாதி அந்த அதில அலைவு கால் அது எடுக்கிற ஒரு கப் போயிட்டு இப்படி வந்து திருப்பி அந்த இடத்துக்கு ஒரு எடுக்கிற ஆள் வந்து தான் சமன்பாடு இது 2π இது வர்க்கமூலம் LOG சொல்றேன் சமன்பாடு ஐடியா சும்மா எழுதி போடலாம் அந்த ஐடியா கொடுத்து சமன்பாடு அது d 2π LOG சரியா அந்த ஒரு காய்கறி கட்டி ஆகிட்டா அது டைம் ஒரு காய்கறி இருக்குன்னா டைம் கட்ட நீங்க பார்த்தா இது நீங்க வந்து எழுதலாம் ஆனா கொஞ்சம் அப்படியே இல்ல சார் மனநம்பிக்கை இந்த ஈரோட எண்களை என்ன தெரியுது வர்க்கமூலத்தை நீக்கிறதுக்காண்டி எவ்வளத்தையும் வர்க்கிக்கோணும். நீங்க முன்னுக்கு என்ன செய்யலாம் 2π வந்து கொண்டே அப்ப அப்ப அதை தாண்டி t க்கு 2π இப்படி இருக்கிறத நான் என்ன செய்யலாம் வர்க்கமூலம் LOG சமன் t க்கு 2π இது வந்து இங்க பிரிக்கப்பட்டிருக்கு. இப்ப பாருங்க இது ரெண்டு ஒரு வர்க்கிக்கலாம்னு ஒரு ஐடியா வைக்கலாம். வர்க்கமூலம் சமன்பாடு என்ன பார்க்கணும் வர்க்கமாகும். ஆகவே LOG சமன் T/2π எல்லாம் சேர்ந்தா வர்க்கமாகும். தனியா வர்க்கம் இல்லை. இதுக்கு வர்க்கம் வெளியில எல்லாம் சேர்த்து உபலாசத்து வர்க்கம் உபலாசத்து நீங்க என்ன T க்கு வர்க்கம் இருக்கும் 2 வர்க்கம் இருக்கும் π க்கு வர்க்கம் இருக்கும். சரி அதான் உபலாசத்து வர்க்கம். சரியா இப்ப எல்லாம் காணும் வெளியில வெளியே செஞ்சிட்டு பிரிச்சு இருக்கு. அதனால தான் பெருக்குப்படும். ஆகவே L சமன் T/2π முழுவதின் வர்க்கம் into G. முன்னாடி வேற மட்டும் எழுதலாம். இது வர்க்கம் என்னது T வர்க்கம் G ஓவர் 2 வர்க்கம்னா 4 π வர்க்கம். முழுவதும் வர்க்கம் உங்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் வர்க்கம். சரி ஒவ்வொரு உறுப்புக்கும் வர்க்கம். அதனால இப்படி நீங்க T வர்க்கம் வெச்சீங்கன்னா x = 5 2π உபலாசத்து வர்க்கம்னா இதுக்கு ஒவ்வொரு உறுப்புக்கும் வர்க்கம் இல்லை. இது வந்து என்ன x = 5 உபலாசத்து சேர்த்து உபலாசத்து ஒரு இலக்கம் மாதிரி உபலாசத்து வர்க்கத்துக்கு உபலாசத்து வர்க்கம் தான் சரியா. அப்போ கணக்கில் இரண்டு இலக்கம் ஒரு உறுப்புக்கும் வர்க்கம் சரியா. Lingane. sir.
இதுல வந்து யூ யூ E சமன் half b ஸ்கொயர் b கிடைக்கிறது வந்து b ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் இது சமன்பாடு என்ன இயக்க சக்தி ஒரு இயக்க சக்தி இறுதி இயக்க சக்தி half b ஸ்கொயர் இது வந்து ஆரம்ப வச்சு பண்ணலாம் இயக்க சக்தி அழுத்த சக்தி சமன்பாடு சயின்ஸ் படிக்கிறது half b ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் அப்ப இதுல வந்து u காணலாம் step by step சொல்லுவோம் first என்ன சொல்லுவோம் first என்ன சொல்லுவோம் first என்ன சொல்லுவோம் அரை m வெளியில எடுக்கணும் அரை m இல்லாட்டி m எடுக்கணும் இதுல வந்து இது பிரேக்கர் இருக்கு இதுல நம்ம பிபி செய்யலாம் வெளியில இருக்கிற m வந்து என்ன செஞ்சிருக்க பெருக்கிட்டு இப்ப யூஸ் கரெக்ட் இந்த v ஸ்கொயர் என்னது கூட்டுப்படுது சமம் v ஸ்கொயர் அதனால அவ சாய u ஸ்கொயர் சமம் 2 e m சாய v ஸ்கொயர் இப்ப இங்க சாய இருக்கு அப்ப என்ன செய்யணும் சமம் இங்க என்ன செய்யணும் மறையால பெருக்கோணம் மறையால வந்து சாய சஹ சம 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 இங்க என்ன மறையால வந்து இங்க ரெண்டு சாய ரெண்டு இங்க இத மறையால வந்து சஹ v வர்க்கம் சஹ v வர்க்கம் இப்ப u வர்க்கம் u காணும் என்ன u வர்க்கம் என்ன வர்க்கமூலம் என்ன வர்க்கமூலம் சமபோசாய சாய வர்க்கம் சமபோசாய வர்க்கம் அப்ப என்ன போகுது b வர்க்கம் சாய 2 இருக்கு m நடிக்கலங்க வெக்கப்படலாம் இல்ல நடிக்கல என்ன சொல்லுங்க b சமன்பாடுகள் மொழியாளர்களே இது என்ன சமன்பாடு கூம்புங்க வட்டடடி கூம்புங்க கனவாள சமன்பாடு வட்டடடி கூம்புங்க கனவாள சமன்பாடு b சமன்பாடுகள் மொழியாளர்கள் ஊரிலே ஊரிலே இது செதுப்பால் மூன்று ரகங்கள் ஒரு ரகம் எக்ஸ்ட்ரா ஐடியா சொல்றேன் அதாவது இந்த ஒரு குரூமால மூன்று ரகங்கள் ஒரு உள்ளடக்கம் அதனால வந்து கொண்டு பையாயம் என்பது ஒரு நடக்கும் ஒன்றுக்கு ஒரு பையாயம் என்பது ஒரு வட்டாடி கூடுடைய வட்டாடியுடைய கூடு பரவலவா இருக்கும் அப்ப இதற்காக இத எழுதினானே
எழுதியாச்சா? ஆம் சார். once more புரியல சார். எது புரியல? இப்பதான் நம்ம மெசேஜ் பார்க்கணும். எது புரியல? கிஷான் எது புரியல? விளங்கல? இதுவா? அது நீங்க அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. நான் மெசேஜ் பார்க்கல போது. இங்க பாருங்க. E சமன் கா அதாவது m பிரேக்கெட் வந்து v வர்க்கம் மற்றவர்கள் செகண்ட் செய்யுங்க. மெசேஜ் மற்றவர்கள் v வர்க்கம் sin u வர்க்கம். சரியா? இங்க வந்து கேட்டது வந்து u வர்க்கம் சரியா? இது கேட்டது வந்து u மற்றவர்கள் செய்யுங்க இதுதான் சொல்றது. பிரம்மலாக சொல்றாங்க மற்றவர்கள் செய்யுங்க. அப்ப u வர்க்கம் கேட்டது. அப்ப u வர்க்கம் கேட்டதா நான் என்ன செய்யறேன்னா இந்த u ஓட இது வந்து u ஓட பெருக்கப்பட்டு இருக்கு. அப்ப நான் என்ன செய்யறேன் பாருங்க. v வர்க்கம் நான் சமன்பாடுகள் கொடுத்த மாதிரி சொல்றேன். half m v வர்க்கம் சரி u வர்க்கம் சமன் e. இதுதான் சமன்பாடு. இந்த சமன்பாட்டிலிருந்து இங்க ரெண்டு என்ன செஞ்சிட்டு இருக்கு? பிரிப்படுது. அந்த சமன்பாடுகள் என்ன செய்யும்? பெருக்கப்படும். m v வர்க்கம் சரி u வர்க்கம் சமன் 2e. சரியா? இப்போ m உடல என்ன செஞ்சிட்டு இருக்கு? பெருக்கப்படுது. அதாவது என்ன செய்யும்? பிரிப்படும். அவங்களுக்கு என்னடா v வர்க்கம் சரி u வர்க்கம் சமன் 2e m. சரியா? இப்போ பாருங்க u வர்க்கம் என்ன கேள்வி. அப்ப என்ன செய்யலாம்? சயவாளர்களுக்கு எதிரான செய்யலாம். ஆனா சய u வர்க்கம் இருக்கு. அப்ப சமய u வர்க்கம் என்ன செய்யணும்? சயவாள பெருக்கணும். அதுக்கு வந்து பாப்போம். இந்த u வர்க்கம் என்ன செஞ்சிருக்கோட பிளஸ் கூட்டப்படுது. அதாவது சமவிகரண இடத்துல இருக்கு. அப்ப இந்த சமவிகரண சமன்பாடுகளை என்ன செய்யும்? சயவி வர்க்கம். சய u வர்க்கம் சமன் 2e m சயவி வர்க்கம். சரியா? இப்ப இது சய. அப்ப எல்லாத்தையும் சமவாக என்ன செய்யணும்? சயவாள பெருக்கணும். சயவாள பெருக்கணும். உங்களுக்கு சயவாள பெருக்கல வந்து ஐடியா அதாவது பிளவன் கவனின பிளவன் நம்ம தெரிஞ்சுக்கறதா என்ன ஐடியா இருக்கும் பாருங்க. சய u வர்க்கம் சமன் இங்கல என்னடா? சக u வர்க்கம். சக u வர்க்கம் ஆமா. சய u வர்க்கம் சமன் அங்கல என்னடா? சக v வர்க்கம். சக v வர்க்கம் ஆமா. சக ரெண்டு இன்கிலே சமன் அங்கல என்னடா? சய ரெண்டு இன்கிலே. சய ரெண்டு இன்கிலே ஆமா. இதுதான் கேள்வி. சரியா? இப்போ நான் சயவாளத்துக்கு அம்மா என்ன செய்யறேன்னா இதை காலம் வந்து அந்த காலம் போடுறேன். என்னோட ஒரு சயவாளத்துக்கு என்ன கவனிச்சு வெள்ளமஞ்சு பொழுது மைனஸ் போன செஞ்சா இங்க என்ன செய்யலாம்? சயவாளத்துக்கு இந்த காலம் வந்து ஒவ்வொரு டிகிரி காலம் பண்ணா என்ன சயவாளத்துக்கு சமவுக்கு வந்து இங்க இருக்கிற சயவாளத்துக்கு மாலத்துக்கு சமவுக்கு கொஞ்சம் இருக்கிற காலம் ரெண்டு டிகிரி மாலத்துக்கு சயவாளத்துக்கு இப்போ இது வந்து என்ன இருக்கு? போஸ். அப்ப இது வந்து என்ன செய்யணும்? வர்க்கமூலம் u சமன் வர்க்கமூலத்தில் v வர்க்கம் சய 2e m. நான் என்ன சொன்னேன்? வர்க்கமூலம் ஆயினா என்ன சொல்றானோ மைனஸ் சமகோசை. இப்போ விளங்குதா? ஓகே சரி. நான் மெசேஜ் அலர்ட் பண்ணாம சரி இதுல வந்து 6 கேள்விகள் இருக்கு. அப்ப 6 லட்சம் இருக்கு. அப்ப நான் இங்க பாத்தீங்கன்னா 1/3 பை r வர்க்கம் a சமன் b. இதுல இருந்து இப்ப நான் என்ன செய்யணும்? r வர்க்கம் தான் இருக்கு. r தான் கேள்வி. அப்ப r வர்க்கம் தலைவிதியில அதை என்ன செய்யணும்? சமன்பாடுல கொண்டு போவோம். இந்த 3 என்ன செய்யுது? 3 செய்யுது. பிரிவடைந்து சமன்பாடுகள் வந்தா பெருக்கப்படுது. ஒவ்வொரு இந்த பேருக்கு தான் நம்ம ஏரியால வச்சு கொண்டு போலாம். நம்ம உள்ளாக நான் பண்றது a சமன் 3b. இந்த பை என்ன செய்யுது? பெருக்கப்படுது. அதனால போய் பிரிக்கப்படுது. 3b பை. இவ்வளவு வேற என்ன செய்யலாம்?
பை ஏஸ் வந்து இந்த பெரிய அதாவது அப்படி இப்படி இந்த மூணு வருது நம்ம டிகிரிக்கான வைக்கிறோம் சொல்லலாம் இல்லையா ஆறு அர்த்தம் ஏஸ் இந்த பெரிய வந்து பிரிக்கும் ஆகவே 3 b இருக்கு பை ஏஸ் இப்ப ஆறு அர்த்தம் தான் உங்களுக்கு தெரியும் 3 b இருக்கு பை ஏஸ் அப்ப ஆறு என்னது சமவாய வர்க்கமூலம் 3 b இருக்கு பை ஏஸ் இப்போ கொண்டு ஆறு தெரியும் ஆசம் சமோசை வர்க்கமூலத்துக்கு 3 தர 132 கீழ் 22 கீழ் பின்னத்தின் கீழே போகும் இப்ப 5 கீழ் 2 கீழ் 3 கண்டா இது என்ன அர்த்தம் 5 வகுத்தல் 2 க்கு 3 இது அர்த்தம் விளங்குது ஓமா இல்லையே எழுதிக்கோ 5 2 க்கு 3 கண்டா 5 வகுத்தல் 2 க்கு 3 அர்த்தம் எஸ் சார் ஓ இது வகுத்தல் பெருக்கலாக என்ன எழுதிருந்தாங்க 5 தரேன் போடுங்க அழகிலாமா தலையிலாமா 3 க்கு 2 மாறும் அப்ப அதான் நான் சொல்றேன் 5 2 3 டைரக்டா எங்க போகும் மேல போய் அப்ப இப்படி இருக்கிறது எக்ஸ்பிரஷன் தெரியும் 14 அப்ப இதுல நான் வந்து இதெல்லாம் இது வந்து நேரா டைரக்டா போகும் அதாவது இப்படி வரும் 3 தர 132 22 தர 14 இங்க வரும் சரியா கீழ் அது கீழ மேல இருக்கு அது நல்லமா இங்க வந்து இந்த அது காரணம் இது சரியா அப்ப இப்படி வந்து நிக்கும் இப்ப நம்ம வந்து இங்க சொல்லுங்க ஓ சரி 5 110 129 6 1 6 அப்ப இங்க ஒரு 1 3 இருப்பது சமோசை வர்க்கமூலம் 1 வர்க்கமூலத்துக்கு என்ன 3 இதுவே உங்களுக்கு கனவுல காண்ற பெருமானங்களுக்கு தான் இது வந்து ஒரு வட்ட அடிக்கு கூம்புக்கு கனவுல தான் இந்த ஒரு சமன்பாடு இதுல கனவுல காணிக்கல இப்படி கண்ணிட்டு போய் ஆறு பெருமானத்தை காணுங்க கேட்டா இங்க கட்டாய போட்டு என்னது ஆசமன் சமபம் பண்ணா தம்பிங்க அதுல இதுல சமன்பாடு எது சொல்லல சும்மா சமன்பாடு உத்தரமாக்குறதா நான் தேவை ஆனா அங்க கனவுல காணிக்கல ஆறு பெருமையை காண்க இல்ல சமோதயம் 3 பேர் வரும் ஆனா சமம் தான் கொடுப்போமே நீளம் வந்து மறையலமோ மறையலமோ வளர்க்குமா மறையலமோ இல்ல சார். வளர்க்குமா இல்ல இல்ல அப்ப அதனால அங்க அதாவது ஒரு கனவுல காணிட்டு அது ஆறு சொல்லிட்டு வந்து சமோதயம் போட்டு கீழ வந்து ஆறு 3 காரணம் தான் கிரேட்டன்ஸ் கொடுப்பாங்க இங்க எவ்வளவு பண்ணானே இங்க வந்து இத கனவுல வந்து தெரியாது அதாவது நாங்க சமோதயம் இது வந்து சூத்திரம் அதுல கனவுல மாதிரி ஆறு கோடி கேட்டா இது வந்து ஆறு வந்து சமபரிமாணம் எடுத்தாங்க சொல்லுங்க Sama mundo. இத செஞ்சீங்கடா அடுத்த கிளாஸ்ல இந்த மாதிரி கொஞ்சம் கேள்வி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த பாடத்துக்கு போகலாம் அடுத்த பாடத்துக்கு போய் என்ன வேணும் கொஞ்சம் பெரிய சமன்பாடுகள் ரெண்டு மூணு பெரிய அடுத்த வேலைக்கு போகலாம் அடுத்த பாடத்துக்கு போகலாம் நீங்க வந்து இந்த பாடத்துல வந்து திருவண்ணாமலை உண்டா என்ன செய்யுங்க நம்மளோட கவர்மெண்ட் புத்தகம் அந்த புத்தகத்துல வந்து அந்த கவர்மெண்ட் வந்து
புத்தகம் இருக்கிறாங்க. அந்த புத்தகத்தை வந்து என்ன செய்யணும்? நீங்க அதாவது பயிற்சி 21.3 ஏனென்றா அது வந்து ஸ்கூல்ல பார்த்து கொள்வேன். இது வந்து என்ன மாதிரி மெருகேற்றி விளங்கப்படுத்துவதற்கு அந்த புத்தகத்தை அப்படியே போக மாட்டேன். அப்ப இதுல என்ன மாதிரி இது பண்ணதோ அந்த இது வந்து இது உங்களுக்கு பயிற்சி இந்த இதுகளை வந்து இருக்கும். அதுல வந்து நீங்க செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே சார். உங்களுக்கு வந்து இதுல எதுவும் நான் சொல்றதுல இந்த மாதிரி போனா ஓகேவா? உங்களுக்கு ஓகே சார். ஓகே சார். சொல்றது உங்களுக்கு நல்லா விளங்குது. சரியா? அப்ப மேட்ச்ல வந்து பாடம் நிறைய இதே மாதிரி என்ன செய்யுங்களா? சும்மா சமன்பாடு நிறைய சமன்பாடு இருக்கு. நிறைய போட்டு அதுக்குள்ள அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியான ஐடியாவா வரும். சரியா? நான் நெக்ஸ்ட் கிளாஸ் பத்தி